வணக்கம். சைலேஜாக பயன்படுத்துகிறக்கும் மக்காசோள தட்டு வாங்கி அரைச்சி நம்மளை யூஸ் பண்ணுறக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பச்சை தட்டாக வாங்கிக்கிறாங்க. பச்சை தட்டாக வாங்கி கத்த கணக்கை வாங்கி இறக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ சில பேர் 1 வாரம் கூட வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெயிட்லெஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த தட்டு வந்து சூடு ஏறி ஃபங்கஸ் ஆகி யூஸ் பண்ண முடியாமல் போகும். அப்புறம் மாடு வந்து அந்த முழு ஸ்டெம்மெல்லாம் முழுசாக போட்டாங்க அப்படின்னா முழு ஸ்டெம் அந்த கட்டையெல்லாம் அடிக்கட்டையெல்லாம் சாப்பிடாமல் விட்டுரும். இதே சைலேஜாக போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 100% வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்றோம். முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணி கொடுக்கும்போது இப்போ பச்சையாக வந்து ஒரு கத்தை போடுறாங்க. ஒரு கத்தையோட வெயிட் ஒரு 10 கிலோ வருது அப்படின்னா 10 கிலோ நம்ம கொடுக்குறோம். ஆனால் அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிலோ 4 கிலோ தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். மீதியெல்லாம் நீர் இதாக போயிடும். இதே நம்ம சைலேஜாக ஃபர்மெண்டேஷன் ஆகி போடும்போது இந்த ஜீரண சக்தி டைஜஷன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 95% வருது சார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லேபு ரிப்போர்ட் ரெக்கார்டு தான். ஸோ அப்போ நம்ம ஒரு மாட்டுக்கு பச்சை தட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்தாகணும்? இப்போ ஒரு 20 கிலோ 30 கிலோ கொடுத்தாகணும். இதே சைலேஜாக கொடுத்தோம் அப்படின்னா 10 கிலோ கொடுத்தா போதும். அப்போ 3 மடங்கு உங்களுக்கு தீவன செலவு அதிகமாகுது. இப்போ கத்தையாக நீங்கள் 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ 30 கிலோ கொடுத்தாகணும். அப்போ என்னாச்சு? 150 ரூபா ஆயிடுச்சு. இது 10 கிலோ கொடுத்தீங்கன்னா போதும். இன்றைக்கி விலை வெறும் 7 ரூபா தான். அப்போ 70 ரூபா தான். ஸோ சைலேஜாக போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பாதி செலவு குறையுது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணி கொடுக்குறனால ஜீரண சக்தி நல்லா இருக்கிறனால அதுல செரிமான பிரச்சனை எதுவும் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரு பிரச்சனைகள், செனை நிற்கிறதோ இல்லை செனை களையிறதோ இது மாதிரியான என்னென்ன பிரச்சனைகள் ஏற்கனவே என்னென்ன எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிரும். விலையும் கம்மி. அதே மாதிரி அதை நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் தான் வச்சுருக்க முடியும். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்க முடியும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு கன்வீனியன்ட்டு தான். ஸோ மாட்டுக்கு போடுறதாலும் உடனே வந்தோடனே டக்குன்னு போடலாம். இப்போ தட்டு வருது அப்படின்னா நம்ம அதை மழை வந்துருச்சு அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். இது அப்படி இல்லை. வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் தாங்கும். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி கட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் கிடையாது. செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்குது. மாட்டுக்கு செனை நிற்கிற பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி செலவு பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கம்மியாக போயிடுது. என்ன இதில் ஒரே ஒரு வித்தியாசம், அது உங்களுக்கு தேவை ஒரு 100 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிட முடியும். இது உங்களுக்கு மினிமம் 1 டன்னு தான் நம்ம கொடுக்குறோம். அது போக வண்டி வாடகை வருது. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பல்காக வாங்குறீங்க. ஒரு 3 டன்னு இப்போ திருப்பூரில் உள்ளவங்களோ கோயம்புத்தூரில் உள்ளவங்களோ இது மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டன்னாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும், கஷ்டமாக தான் தெரியும் மொத்தமாக பணம் போட்டு வாங்குறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா பால் பணம் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவை லோடு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாடும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் டென்ஷன் இல்லை, தீவன செலவும் மிச்சமாகுது, மாடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எம்இஆர் சைலேஜ் இன்றைக்கி நேற்று பண்ணலை, நாங்கள் வந்து ஒரு 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கோம். சைலேஜுன்னு நீங்கள் எங்கே விசாரித்தாலுமே எம்இஆர் சைலேஜை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்களே எங்கள்கிட்ட சைலேஜ் வாங்குங்க. தட்டு வாங்கி போகிறவங்க சைலேஜ் வாங்குங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம்.